ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ராயல் இண்டோ அரபிக் கிச்சன். இந்த சேனலுக்கு வருகை தந்ததற்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம 2 ரெசிபி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று டோஸ்ட்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு நம்ம ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். இன்னொன்று வந்து மாங்காய், இனிப்பு மாங்காய் வச்சு இனிப்பு மாங்காய் செய்ய போகிறோம். அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த டோஸ்ட் ப்ரெட்டும் இந்த இனிப்பு மாங்காய் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நான்ஸ்டிக் தவாவை ஒரு வானொலியை எடுத்து வச்சு ஒரு டீஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறோம். நெய்யோ இல்லை பட்டரு, அது இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூணு முட்டையை உடச்சி தனித்தனியாக நம்ம போட்டுக்கணும். எத்தனை சாண்ட்விச் செய்கிறோமோ அத்தனை சாண்ட்விச்சுக்கு தகுந்த முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். இது ஒரு சாண்ட்விச்சுக்கு ஒரு முட்டை கணக்கு. நம்ம 3 சாண்ட்விச் செய்கிறதுனால 3 முட்டையை நம்ம தனித்தனியாக உடச்சி ஊற்றிடுவோம். அதில் வந்து நம்ம மிளகுத்தூளும் உப்பும், ஆஃப் ஆயில் செய்கிறோம் இல்லையா, அதை ஃபுல் ஆயிலில் செய்கிறோம்ல, அதேமாரி நம்ம போட்டு இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். வேக வச்சு நமக்கு தேவையான மிளகுத்தூளையும் உப்பையும் நம்ம அதில் போட்டுக்குவோம். அந்த மஞ்சக்கரு கூட நீங்கள் உடச்சி விட்டு அப்படியே பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா சாண்ட்விச்சு கொஞ்சம் பறந்தாப்பில் இருக்கணுண்டு, இல்லாட்டி இது சென்டராக அப்படியே இருக்கும், கட்டி மாதிரி இருக்கும். அதனால் உடச்சி விட்டு அதனால் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். இதேமாரி நம்ம இந்த முட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து அதே தவாலையை கொஞ்சம் நெய்யை விட்டுக்குவோம். ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு அந்த ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்து அப்படியே அந்த நெய்யிலேயே தடவி செவக்க விடணும். இதே போல் நல்லா செவந்தவொடனே திருப்பி பரட்டி போடணும். பரட்டி போட்டு ஒரு டீஸ்பூனு நெய்யை ஊற்றிக்கிங்க. பின்பக்கமும் நல்லா வாசமனமாக செவந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கருகிடாமல் பார்த்துக்குங்க. இதை பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முட்டை இருக்குது. நம்ம அதில் வெஜிடபிளும் சேர்க்குறோம். பச்சை வெஜிடபிள், வெங்காயம், தக்காளி வைக்கிறோம். அதனால் நம்ம காய்கறியும் அதில் சேர்ந்துடுது. முட்டை இருக்குது. இன்னும் ஒரு ஐட்டம் ஒன்று சேர்ப்போம், அது சொல்கிறேன் நான். இதை போல் 2 பக்கமும் நமக்கு எத்தனை சாண்ட்விச் செய்கிறோமோ அத்தனைக்கு நம்ம ரெடி பண்ணி நல்லா சாக்க வச்சு எடுத்து வச்சுக்குவோம். நல்லா நெய் விட்டு செய்யும்போது வாசனமாக இருக்கும். இது தான் இந்த பட்டர், பீனட் பட்டர். நிலக்கடையை அரைச்ச ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம தடவி நம்ம சாப்பிடும்போது அந்த பீனட் பட்டரை வந்து நம்ம ஒரு பக்கம் ஸ்லைஸ் ப்ரெட்டில் டோஸ்ட்டில் நம்ம தடவிக்குவோம். இது போல் எல்லா டோஸ்ட்லையும் நம்ம தடவி வச்சுக்குவோம். ஒரு பக்கத்தில் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை எடுத்து அது மேலே நம்ம வைக்கிறோம். அது மேலே வச்ச பிறகு இந்த ரிங் ஆனியன்ஸ், ரவுண்டாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு 2 பீஸை வச்சுக்கோங்க, அடிக்கிங்க. அது 2 ஸ்லைஸ் தக்காளி பீஸு அதையும் வச்சு அந்த இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் மேலே அந்த பீனட் பட்டரை தடவி மூடிட வேண்டியது தான். இதில் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காட்டி நீங்கள் வெள்ளரி பிஞ்சு இருந்தாலும் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம்.
அதுவும் நல்லாயிருக்கும். பீனட் பட்டர் தான் இல்லை, சீஸ் இருந்தால் சீஸு கூட தடவிக்கலாம். ஆனால் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இனிப்பு மாங்காய் செய்கிறத பற்றி பார்ப்போம். நல்ல ஒரு ஒட்டு மாங்காய், பெரிய மாங்காயில் ஒரு 2 மாங்காய் எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இது போல் நாம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீல வாக்கில் நீளமாக கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு இந்த வெட்டி வச்சுருக்கிற மாங்காய் ஸ்ட்ரிப்ஸை, துண்டுகளை போட்டு ஒரு அரை வெக்காடு வெந்த உடனே வடிகட்டிடுங்க. எடுத்து அதை வடிகட்டிடுங்க. தண்ணியெல்லாம் வடிக்க உடனே ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு ஒரு சுகர் இருக்கு இல்லையா, சீனி, அதை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. முதல்ல சுகரை போட்டால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணால் நல்லா இலவி நல்லா பிடிச்சிரும். அப்படியே அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா இலவி ஊறி போய் அது நல்லா இனிப்பு பிடிச்சிரும். இனிப்பு பிடிச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு இது போல் வச்சு நம்ம காய வைக்கணும். ரொம்ப காய வச்சிடக்கூடாது. அரைக்காய்ச்சல் அந்த அளவுக்கு நம்ம அதை காய வச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் நம்மகிட்ட கொஞ்சம் ரொம்ப காஞ்சிடுச்சு, சுக்காக காஞ்சிடுச்சு, கொஞ்சம் கூடுதலான காய்ச்சல் காஞ்சிடுச்சு. அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு அரை காய்ச்சலோட நீங்கள் எடுத்துருங்க. நம்ம அடுத்தது நம்ம சீனியை, இந்த காஞ்ச பிறகு அரைச்ச சீனியை மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியது தான். நம்ம எப்போ வேணாலும் தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், அருமையான இனிப்பு மாங்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.